ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்க போறோம். இப்போ வந்து பிக் பாஸ் ஃபேமஸான நம்ம தாமரைக்கும், பிளாக்கி ஸ்டார் சுரேஷுக்கும் நடக்கிற ஃபைட் தான் இப்போ சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டுருக்குது. இத பத்தி தான் நாம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். அ இத பத்தி இந்த வீடியோல பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம நம்ம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தாமரை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவில நான் பிக் பாஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, நான் எவிக்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட எனக்கு விஜய் டிவி வந்து நெறைய சான்ஸஸ் குடுத்தாங்க சீரியல்ல. அத வந்து நான் மறக்கவே மாட்டேன். ஆனா, நான் வந்து அது மட்டும் இல்லாம நெறைய ஷோஸ்ல எனக்கு நடிக்கிற வாய்ப்பையும் அவங்க குடுத்தாங்க. எனக்கு வந்து என்ன நடிப்ப பத்தி எதுவுமே தெரியாத காலத்தில கூட, எனக்கு விஜய் டிவி வந்து ஆரம்பத்துலேருந்து ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்லிக் குடுக்குற மாரி சொல்லிக் குடுத்து என்ன வளர்த்து விட்டுட்டு இருந்தாங்க. அதனால தான் எனக்கு சின்ன மருமகள் சீரியல்ல வந்து சான்ஸ் வந்து குடுத்துருந்தாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதில ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதில நடக்கிற காமெடி ஷோஸா இருக்கட்டும், கலாட்டா ஷோஸா இருக்கட்டும், எல்லாத்துலயும் எங்களையும் கெஸ்ட்டா கூப்ட்டு பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் வந்து பிக் பாஸ்ல என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் போல்டா நான் வந்து சர்வே பண்ணுனேன். ஆனா, என்னால பண்ண முடியலங்கிற கட்டத்தில நான் எவிக்ட் ஆயிட்டேன். ஆனா, அதுக்கப்புறம் கூட எனக்கு விஜய் டிவி வந்து சின்ன மருமகள்ல நடிக்கிறதுக்கு வாய்ப்ப குடுத்தாங்க. அப்பேற்பட்ட விஜய் டிவி வந்து ஒரு நாள் வந்து என்னால என்னுடைய ஷெட்யூல்ஸ மேனேஜ் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக நான் சீரியலுக்கு வரல அப்படிங்கிற பட்சத்தில, என்ன வந்து சீரியல் விட்டு தூக்கிட்டாங்க. இது எந்த விதத்தில நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே கிடையாது. அ அதுக்கப்புறமேலு நான் ஜீ தமிழ்ல நெறைய ஷோஸ் வந்து பண்ணிட்டுருந்தேன். அதில வந்து புதுசா ஒரு ஷோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இன்டர்வியூக்கு கூப்பிடும்போது, நான் இது வந்து உங்களுக்கு சூட் ஆகும். நாங்க இன்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனா, அதுக்கப்புறம் அவங்க என்ன கூப்பிடவே இல்ல. ஸோ வந்து இப்ப நான் வந்து எந்த ஷூட்டும் பெருசா இல்லாம தான் இருக்கிறேன். சின்ன திரைய பொறுத்தவரைக்கும். ஆனா, எனக்கு வெள்ளி திரையில ஒரு படத்துல நான் இப்ப நடிச்சுட்டுருக்கேன். சரத்குமார் சார் நடிச்சிட்டு இருக்கிற ஆலி படத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இப்ப நான் அத நடிச்சிட்டு இருக்கிறேன். வெள்ளி திரையில இப்ப கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். ஏன்னா வாய்ப்புங்கிறது இந்த உலகத்துல கொட்டி கிடைக்குது. நாம போய் தேடுனா நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அ யாருமே ஒரு விஷயத்த டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அததான் எனக்கு விஜய் டிவி வெளியில வந்ததுக்கப்புறம் கத்துக் குடுத்துருக்காங்க. அவங்க வந்து ஜீ தமிழ விட்டு வெளியில வரும்போது, சிங்கிள் பசங்க அப்படிங்கிற ஒரு இதுல வந்து கூமாப்பட்டி தங்கப்பாண்டி, பிளாக்கி ஸ்டார் சுரேஷ் இவங்க எல்லாமே அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அத பார்த்து தாமரை என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்தவங்களுக்கெல்லாம் நடிப்பு பத்தி என்ன தெரியும்? ஆனா அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு குடுத்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்றாங்க. இதெல்லாம் இது எந்த விதத்துல நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க பேசினது தான் இப்போ வந்து சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டுருக்கு. அதுக்கு பிளாக்கி ஸ்டார் சுரேஷ் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிளாக்கி ஸ்டார் சுரேஷ் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கைய நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நெறைய வலிகளோட தான் ஸ்டார்ட் பண்ணுனேன். அதே மாரி நான் நெறைய நம்பிக்கையோட இந்த TikTokல நெறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் YouTubeல ரீல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறமேலு நான் வந்து டெக்ஸ்டைல் பிசினஸ்க்குள்ள இறங்கும்போது, நான் வந்து சின்ன சின்ன வளர்ச்சிகள் இருக்கும்போது தான் எனக்கு இந்த ஜீ தமிழ் வாய்ப்பு கிடைச்சுச்சு. இந்த வாய்ப்ப வந்து நான் ரொம்பவும் ஒரு சக்சஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுலேருந்து நான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு வரேன். ஆனா, நான் என்னுடைய முழு உழைப்பையும் அதுக்கு போட்டிருக்கிறேன். கொஞ்சம் கூட நான் வந்து அதில சோர்வடைஞ்சதே கிடையாது. என்ன பத்தி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலுமே, நான் கொஞ்சம் கூட சோர்வடையாததா நான் வந்து எனக்கு குடுத்த வேலைகள நான் பண்ணிட்டுருக்கிறேன். இந்த நேரத்தில இந்த மாதிரி புதுசா வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தைகள என்ன பார்த்து பிக் பாஸ் ஃபேமஸ் தாமரை வந்து சொல்லியிருந்தாங்க. அது வந்து உண்மையிலேயே எனக்கு கஷ்டமா இருந்தது. அ புதுசா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. எல்லாருக்குமே எல்லா வேலைகளுமே புதுசு தான். அது பழகிட்டா அது அவங்களுக்கு தெரிஞ்சிரும். அத விட அந்த வேலைகள்ல அதிகப்படியான உழைப்பு போட்டா, அந்த வேலைகள் நமக்கு குடுக்குற பலன் வந்து அளப்பரியது. அந்த மாரி நம்பிட்டு தான் நான் இந்த TikTok வீடியோஸ் பண்றதா இருக்கட்டும், இப்போ ஜீ தமிழ் ஷோ பண்றதா இருக்கட்டும், எல்லாமே நான் பண்ணிட்டு வரேன். உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து இந்த சேனல்ஸ் கிட்ட இருந்து நீங்க ஒமிட் ஆயி வெளில போயிருக்க தேவையில்ல. ஆனா நீங்க வாழ்க்கையில ஏதோ பண்ணுன தப்பு தான், இன்னைக்கு நீங்க இப்படி நிக்கிறதுக்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அவர் ரிப்ளை சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தாமரை பத்தி ஒரு விஷயம் சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டுருக்குது. நீங்க சும்மா இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு எந்த வாய்ப்புமே கிடையாது. எந்த இதுலயுமே நீங்க இப்போ நடிக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, அவங்க கோவமா ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அதாவது நான் தான் விஜய் டிவில அ அ நடிக்க போகலையே தவிர, அவங்க சீரியல்லேருந்து என்ன தூக்குனது அப்புறம் தான் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நெறையா வந்து ஷோஸுக்கு கெஸ்ட்டா கூப்பிட்டுருந்தாங்க. நான் தான் அதுக்கு எந்த ரியாக்ஷனும் பண்ணாம நான் போல. நான் ஜீ தமிழ் பக்கம் கான்சன்ட்ரேட் பண்ண வந்தேன்.
வந்தப்போ புதுசா ஒரு சீரியலுக்கு என்ன கமிட் பண்ண கேட்டிருந்தாங்க. ஆனா அத பத்தி அவங்க எந்த அப்டேட்டும் அதுக்கப்புறம் குடுக்கல. மேபி அது பெண்டிங்ல கூட இருக்கலாம். தேவையில்லாம எல்லாம் தெரிஞ்ச மாரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரசிகர்களுக்கு கோவமா ஒரு பதில சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது. அவங்க வந்து இப்போ வந்து நெறைய திரைப்படங்கள்ல கமிட் ஆகி நடிச்சுட்டு வராங்க அப்படிங்கிற இன்னொரு சுவாரஸ்யமான தகவல்களையும் அவங்க குடுத்துட்ருக்காங்க. நான் எதுவுமே தெரியாததான் விஜய் டிவி பக்கம் ஃபர்ஸ்ட்டு ஜாயின் பண்ணுனேன். பிக் பாஸ்லேருந்து எவிக்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் நெறைய வாய்ப்புகள் என்ன தேடி வந்துச்சு. ஆனா, அப்போ வந்து எனக்கு எத தேர்ந்தெடுக்கிறது, எத விடுறது அப்படின்னு எனக்கு அப்போ வந்து ஆரம்பத்தில ஒரு புரிதல் கிடையாது. மேபி எனக்கு அப்ப அந்த புரிதல் இருந்திருந்துச்சுன்னா, இன்னைக்கு நான் இப்படி நின்றுக்க மாட்டேன். ஆ நான் வந்து அவங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் நான் போனது தான் நான் பண்ண பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நெறைய பேர் விஜய் டிவில நம்பி ஏமாந்துருக்காங்க. எனக்கு அது நல்லாவே தெரியும். ஆனா, விஜய் டிவி என்னை எந்த விதத்திலயும் கைவிடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க மேல நெறைய நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா, அவங்க தான் நான் வந்து அவங்கள மதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்லி என்ன வெளியில அனுப்பிச்சுட்டாங்க. என்ன வெளியில அனுப்பிச்சது கூட எனக்கு தப்பா தெரியல. ஏன்னா, அவங்க அதுக்கு ஒரு காரணம் கூட எனக்கு சொல்லாம இருந்தது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அ எ எ நீங்க அந்த சீரியல்ல மறுபடியும் நடிக்கிறீங்களான்னு கூட என்ன அதுக்கப்புறமேலு ஒரு வார்த்தை கூட கேட்கல. அதனால தான் நான் வந்து வெள்ளித்திரை பக்கம் என்னுடைய கவனத்த திருப்ப ஆரம்பிச்சேன். நெறைய படங்கள்ல நான் கமிட் ஆகியிருக்கிறேன். அது நெறைய பேருக்கு தெரியறதில்ல. நான் வந்து சும்மா இருக்கிறேன், இப்போ வாய்ப்பு இல்லாம இருக்கிறேன், அந்த மாரி நெறைய பேசுறாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. நெறைய படங்கள்ல நான் இப்ப கமிட் ஆகி நடிச்சுட்டு வரேன். இந்த வருஷம் 2026 நான் நடிச்ச படங்கள் ஒண்ணொண்ணா ரிலீஸ் ஆக போகுது. அப்போ என்ன பத்தி எல்லாருக்கும் நல்லா தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க நடிச்ச படம் February 27 ஆலி வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதுல அவங்க வந்து நல்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டா பண்ணியிருக்கிறாங்க. அந்த படங்கள பார்த்துட்டு எனக்கு நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பா தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யாருமே உண்மைய முழுசா தெரிஞ்சுக்காம பேசாதீங்க. நடிக்க தெரியல, சும்மா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசாதீங்க. சீன் போடுறா, அந்த மாரி தயவுசெய்து சொல்லாதீங்க. உண்மை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசா தெரியவே தெரியாது. நானும் சின்ன மருமகள் சீரியல்லேருந்து விலகும்போது, அதுக்கு சரியான கிளாரிஃபிகேஷன் நான் யாருக்குமே குடுக்கல. ஸோ உண்மை என்ன அப்படிங்கிறது தெரியாம தயவுசெய்து யாருமே பேசாதீங்க. நான் நடிச்ச ஒவ்வொரு படங்களும் 3 மாச இடைவேளைகள்ல ரிலீஸ் ஆக இருக்குது. அப்போ வந்து என்னுடைய நடிப்ப வந்து அப்போ வந்து நீங்க நடிப்ப பத்தி பேசுங்க. எனக்கு நடிக்க தெரியுதா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, வாய்ப்பு அப்படிங்கிறது எல்லா சமயமும் எல்லாருக்குமே கிடைக்காது. சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்களுக்கு வாய்ப்புகள் இடைவெளி விட்டு தான் கிடைக்கும். பெரிய பெரிய சீரியல் ஹீரோவா இருக்கட்டும், ஹீரோயினா இருக்கட்டும், அவங்களுக்கு அடுத்தடுத்த சீரியல் கமிட் ஆகுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா, எங்கள மாரி ஆளுங்களுக்கு ரொம்ப நல்லாவே நாம அந்த அந்த கேரக்டர பண்ணியிருந்தா கூட, அடுத்த சீரியலுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்குமா? அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அதனால விஜய் டிவி விட்டுட்டு நான் போனதே நான் ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன். உண்மையிலேயே என்னோட திறமைக்கு அங்கீகாரம் வெள்ளித்திரையில நான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போயிருக்கேன். கண்டிப்பா எனக்கு அதுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு நான் முழுசையா நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாம பேக்கேஜ் சுரேஷ பத்தி நான் தப்பா பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து அ சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனா அது உண்மை கிடையாது. புதுசா வந்தவங்கள என்கரேஜ் பண்றீங்க அப்படிங்கிறது தான் நான் சொன்னேனே தவிர, பழைய ஆர்டிஸ்ட்ட ஏன் யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு தான் நான் ஒரு கேள்விய கேட்டிருந்தேனே தவிர, அவங்கள வந்து வாய்ப்பு குடுக்குறாங்க, அவங்கள மட்டும் தான் என்கரேஜ் பண்றாங்க அந்த மாரிலாம் நான் எதுவுமே சொல்லல. தயவுசெய்து தப்பான விஷயங்கள யாருமே பரப்பாதீங்க. ஏன்னா, தப்பான செய்திகள் ஒருத்தரோட வாழ்க்கையே அழிக்கக்கூடும். அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு ரெக்வெஸ்ட் மாரி அவங்க வச்சிருக்கிறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ட மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல குடுத்துருங்க.